ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் கன்னி ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையிலே எல்லாம் நல்லபடியாக அமைந்தாலும் மனசுக்குள்ளே இருக்கிற சஞ்சலம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குது. நான் சரியாக செய்கிறேனா அப்படின்னு வடிவேலு கேட்குற மாதிரி அடிக்கடி நான் சரியாக செய்கிறேனான்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே ஓடிட்டே, அதுக்கு ரிலேட்டடாக தான் ஒரு வார பலனையோ இல்லை தினப்பலன்களையோ தேடுவதுன்றது உங்கள் மைண்ட் செட்டு. அப்படிப்பட்ட மைண்ட் செட்டோடு தான் இன்றைக்கி இந்த வார பலனையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு தெரியறது. உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்தை குரு அப்படிங்கிறவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் 10ஆம் இடத்துலன்ற போதே பண வரவுக்கான கன்ஃபார்ம் சொல்யூஷனை கொடுத்துட்டார். அதனால் தைரியமாக பணம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக சுக்கிர பகவானானவர் 9ஆம் இடமான ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு உள்ள வராரு 26ஆம் தேதி. அன்றையிலிருந்து உங்களுக்கு தொழிலிலே கொஞ்சம் வாயை கட்டுறது அப்படின்னு வச்சுக்கணும். அனாவசியமாக கலகத்துக்குள்ளர போகாதீங்க. காசிப் வந்தால் ஓடி வந்துடுங்க, வெளியில் வந்துடுங்க. தேவையில்லாமல் நீங்கள் போய் நான் பண்ணுறேன் நீ பண்ணுறேன்னு எல்லாருக்கும் அடுத்த வேலையெல்லாம் எடுத்து செய்கிறதுன்னு எடுத்துக்கிடாதீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ ஐயா லாபம் வரலையே போயிடுச்சே அப்படின்னு வந்துடும். அதனால் கப்பம் கட்டுற மாதிரின்னு சொல்லுவோம், பெனால்ட்டி, அந்த டிஸ்க்ளைமர் இதெல்லாம் சேர்ந்துடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சுக்கிரனுடைய இந்த பயிற்சி உமக்கு சரியில்லை. 11ஆவது இடத்துல லாபத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சூரியன் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார், சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். அதனால நீங்க உங்களை முதன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் அடுத்த வேலை செய்யாதீங்க. சம்பள உயர்வு உண்டு, இடப்பெயர்ச்சிகள் எல்லாம், பிரயாணங்கள் உண்டு. இதனெல்லாம் உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டுகிறது. உங்க ராசியினுடைய 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கொடுத்து வாங்கல கொடுத்த பணம் திரும்பி வந்துடும். உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கும் எதிரிகள் உங்களை கண்டால் பயப்படுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். மண்மனை வாகனங்கள் போன்ற விஷயங்களிலே சுக்கிரனும் குருவும் சேர்ந்து பார்ப்பதனாலே ஒரு லாவிஷ்னஸ் வரும். புதிய கார்கள் வாங்கணும், புதிய வண்டி வாங்கணும், கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கணும்னு ஐடியாஸ்லாம் வரும். இருக்கிறத கொடுத்துருவோம், இது நல்லா இல்லை பழசாயிடுச்சுன்னு ஒரு எண்ணங்கள்லாம் வரும். இதை மாற்றுவதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்திலே ஆடி அமாவாசை அன்று அவசியம் திதி தர்ப்பணங்கள் கொடுத்து முன்னோர்களை வழிபட வேண்டும். சனி வக்கரத்தில் 7ஆம் இடத்துல நேராக பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் அவசியம் காகைக்கு சாதம் விட்டு தான் நன்றி சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பர்மனெண்ட்டாக உங்கள் சந்ததிக்கும் சேரும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் அதை பண்ணுங்க. சுபிட்சங்கள் உங்களை தேடி வரும். இந்த காணொலியிலே ஃபர்தர் கமெண்ட்ஸ் இருந்தால் அவசியம் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு லக்னம் தெரிந்திருந்தால் லக்னம் தொடர்பான ராசியும் தொடர்பு படுத்தி பாருங்கள், முழுமையான பலனாக இருக்கும். மீண்டும் அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.